Topic number 4. We'll be discussing on government policies for business growth. Short and sweet topic na sollaam. Only for 10 plus pages தான் இருக்கும். Okay. See, so far in the earlier sessions we were discussing with respect to the environment scanning அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? Topic number 2 la discuss பண்ணது environment scanning. So let me go for the content page before I go directly for this topic. So we have these topics. The very first one with respect to introduction. இதை நான் இப்போ டீல் பண்ணல. எப்பவுமே introduction வந்து கொஞ்சம் லேட்டரா பார்த்தா தான் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, ஏன்னா எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணி வாட் இஸ் வாட்னு பார்த்தா தட் will be giving a complete comfort. பிசினஸ் என்விரான்மெண்ட் தான் நம்ம என்விரான்மெண்ட் ஸ்கேனிங்னு சொல்லிட்டு படிச்சிருக்கோம். ஸோ இட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பெஸ்டல் அனாலிசிஸ், ஃபேட் அனாலிசிஸ், இதெல்லாமே நம்ம ஒரு ஓவரால் பேர்ட்ஸ் ஐ வியூ பார்த்தோம். Third one, with respect to business organizations, we were discussing on overall view of selected Indian and global companies. எத்தனை கம்பெனிஸ் வந்தது? 36 தான் எனக்கு ஞாபகம், தெரியல. ஓகே, நீங்க எத்தனை படிச்சாலும் அத்தனை இருந்தது. ஓகே, so we have to deal with this fourth topic. Fifth one, with respect to RBI, SEBI, இவங்களோட ரோல் எப்படி பிளே பண்ணிட்டு இருக்காங்கிறதுக்காக this topic fifth one. And sixth one is business terminologies, like dictionary மாதிரி நம்ம படிக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். Sixth one. So I'm focusing on this fourth topic, government policies for business growth. See, the paper name itself is business and commercial knowledge. So ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னா டைரக்டா அப்படியே வாட் இஸ் வாட் தெரிஞ்சுக்கிறது பிசினஸ் இல்ல. சோ கவர்மெண்ட் சைட்ல என்ன பாலிசிஸ் இருக்கு, நம்மளுக்கு எப்படி அது சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு, பிசினஸ் க்ரோ ஆனா மட்டும் தான் வந்து எக்கனாமிக் க்ரோ ஆகும் இல்லையா? ப்ராபப்ளி நம்ம டைரக்டா இங்க டீல் பண்ண போற கான்செப்ட் வந்து எல்பிஜி கான்செப்ட், லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன். குளோபலைசேஷன் தான் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள் டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலா இந்த கான்செப்ட் பத்தி நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், 1991 பிறகுதான் வந்து இந்த கான்செப்ட் கொண்டு வராங்க. 1947ல இருந்து 1990 வரைக்கும் பாத்தீங்கன்னா we were very strong in keep ourselves safe from foreigners. பிரிட்டிஷர்ஸ் கிட்ட வந்து இனிமே திரும்ப கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு we want to keep ourselves safe. அதனால நம்ம வந்து ஃபைட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு பிறகு எக்கனாமிக் டெவலப் ஆகாது இப்படி இருந்தா, சோ அண்டர் டெவலப்மெண்ட்லயே இருக்கும். we have to go to the next level வரும்போது we were planning for this category. Okay, so LPGங்கிற கான்செப்ட் அதுக்கு பிறகுதான் வந்துச்சு. ஒரு ஆங்கிள் தெரிஞ்சுக்கணும். இன்னொரு ஆங்கிள் வந்து என்ன பார்க்கணும்னா, இஸ் நாட் ஆல்வேஸ் த ப்ராப்ளம். எஸ்பெஷலி வந்து மேக்ரோ எக்கனாமிக் சைட்ல வந்து மெயின் ப்ராப்ளம் எல்லா எக்கனாமிஸ்டும் டிஸ்கஸ் பண்ணது என்னன்னு பாத்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட். ப்ராபப்லி மைட் பி அவேர் ஆஃப் திஸ். இல்ல, அன்எம்ப்ளாய்மெண்ட் பத்தி எல்லாத்துலயும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட்னால இன்ஃபிளேஷன், அன்எம்ப்ளாய்மெண்ட்னால ரிசெஷன், அதர் ஃபேக்டர்ஸும் இருக்கு, பிரைஸ் ஸ்டெபிலிட்டி அதுவும் இருக்கு. பட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஒரு விட்டு கொடுக்க முடியாத ஃபேக்டர்ஸ். அண்ட் நம்ம கண்ட்ரி மாதிரி இருக்கிறதெல்லாம் பாப்புலேஷன் அதிகம். சோ கட்டாயமா வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ஃபேக்டர்ஸ் அதிகமா இருந்தது. அன்எம்ப்ளாய்மெண்ட் பேஸ் பண்ணி அதோட இன்ஃபுளுன்ஸ் என்ன இருந்தது. சோ அந்த ஆங்கிள் பார்க்கும்போது அன்எம்ப்ளாய்மெண்ட் க்ளோஸ் பண்ணோம்னா, சோ எல்லாருக்குமே வேலை இருக்கணும்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வேலை தர முடியாது. ஆனா ஒருத்த வந்து எல்லாருக்குமே வேலை தர மாதிரி பிளான் பண்ணா, which means we'll go for business point of view. சோ நான் என்னோட செல்ஃப் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன். அப்ப நான் என்னோட செல்ஃப் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண ஆட்டோமேட்டிக்கா நான் ஒரு 4-5 பேருக்கு வேலை தருவேன். அப்ப மொத்தமா 6 பேருக்கு வேலை கிடைச்ச மாதிரி ஆயிடுது. சோ ஹேண்ட்ஃபுல் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ்க்கு வேலை கிடைச்ச மாதிரி ஆயிடும். சோ அந்த கான்செப்ட் பார்க்கும்போது நீங்க பிசினஸ் சொல்லிட்டு டஃபா வச்சிருந்தீங்கன்னா யாருக்கிட்டே வர மாட்டோம். ஓகேயா? அப்போ என்ன பண்ணா என்னால வந்து பிசினஸ் growth வந்து எது பண்ண முடியும், மோட்டிவேட் பண்ண முடியுங்கிறதுக்காக ஒரு சில பாலிசிஸ் எல்லாம் டிஃபைன் பண்ணாங்க. இது கம்ப்ளீட்டா எக்கனாமிக் ஆங்கிள் சைட்ல டிஸ்கஸ் பண்றது. சோ we'll go for topic number 4, government policies for business growth. ரொம்ப சின்னது ஈஸியான டாபிக், கேஷுவலா அப்படியே பார்த்துட்டே வந்துடலாம். ஒன்னும் புது கான்செப்ட் படிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது. எல்லாமே எங்கேயாவது நீங்க கேள்விப்பட்ட டேர்ம்ஸ் அப்படிதான். ஓகே, shall I take over? Yes. So government policies for business growth, என்ன மாதிரியான பாலிசிஸ் எல்லாம் இருக்கு. சோ இந்த டாபிக்ல நம்ம என்னென்ன கவர் பண்ண பாக்குறீங்கன்னா, ஹிஸ்டாரிக்கல் சைட். ஓகே, ஏன்ஷியன்ட் இந்தியா அண்டர் பிரிட்டிஷ் அண்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் என்ன விஷயங்கள் நடந்தது. ஸ்பெக்ட்ரி ஆஃப் பாலிசிஸ் ஃபார் பிசினஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஸ்கோப்ல கிளாசிஃபை பண்ணி பார்ப்போம், ஆன் த பேசிஸ் ஆஃப் இம்பாக்ட்ல கிளாசிஃபை பண்ணுவோம். மேக்ரோ பாலிசி ஃபார் பிசினஸ் கண்டியூசிவ்னஸ், பிசினஸ் வந்து நம்ம எப்படி ஸ்மூத்தா பண்றதுக்கு. அண்ட் எக்கனாமிக் சேஞ்ச் ப்ராசஸ் என்ன தேவைப்பட்டுச்சு இந்தியால, அதுதான் எல்பிஜி. எல் ஃபார் லிபரலைசேஷன், பி ஃபார் பிரைவேடைசேஷன் அண்ட் ஜி குளோபலைசேஷன். குளோபலைசேஷன்ங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணுவோம்னா, inward FDI and outward FDI. So foreign direct investment. FDI stands for foreign direct
இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, அதுல ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்வர்ட், உள்ள வர்றது. அப்போ வெளிநாட்டுக்காரங்க ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்தியன் கம்பெனில இன்வெஸ்ட் பண்றது இன்வர்ட், அண்ட் ஓங்கிறது அவுட்வர்ட். நம்ம வந்து ஃபாரின் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்றது. See, it's not only with respect to investment. Probably நான் ஒரு ஃபாரின்ல ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றேன், ஃபாரின் கம்பெனி நம்ம இந்தியால வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க, அது எல்லாமே வந்து இன்வர்ட் அண்ட் அவுட்வர்ட்ல கவர் ஆயிடும். ஓகே, சோ இன்வெஸ்ட்மெண்ட்னா சும்மா பணத்தை கொடுக்கறது மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல. ஆக்சுவல் ரெண்டு ஆங்கிள் டிஸ்கஸ் பண்ணுவோம். எஃப்டிஐன்னு ஒரு கான்செப்ட்ல டிஸ்கஸ் பண்ணுவோம், எஃபிஐன்னு ஒரு கான்செப்ட்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். எஃபிஐங்கிறது போர்ட்போலியோ இன்வெஸ்ட்மெண்ட். இங்க வந்து பெருசா ஓனர்ஷிப் வரணும்னு பார்க்க மாட்டாங்க. பட் எஃப்டிஐங்கிறது ஓனர்ஷிப் வரணும்னு பார்ப்பாங்க. அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் பெருசா இருக்கும். சோ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கேட்டகரியா இதுல வரும்னு வச்சுக்கோங்களேன். ஃபுல்லா டீடைலா நம்ம அந்த ஆங்கிள் பார்க்க மாட்டோம். So this is about the overview. These are the things we are going to cover in this topic. So as I told you already, நான் வந்து ரொம்ப ஹரிபரியா போக மாட்டேன். எந்த இடத்துல ஸ்லோ பண்ணுமோ பண்றேன், எந்த இடத்துல வந்து ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்தா போதுமோ, I'll be just going line by line. Okay, para by para. So Raman was a computer science graduate. இது சும்மா ஒரு இன்ட்ரோ தான். So I request you to go through. Okay, எந்தெந்த ஆங்கிள் வந்து ஒரு ப்ரொஃபஷனலா நீங்க எக்ஸ்போஸ் ஆகணும்னு பாத்தீங்கன்னா, லைக் பேட்டன்ட்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் இருந்தா பத்தாது, டெக்னாலஜி கூட தெரிஞ்சா பத்தாது, பேட்டன்ட்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லாஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், ஜிஎஸ்டி ஃபார்மாலிட்டிஸ், பினான்சியல். சோ இது எல்லாமே என்னது லெஜிஸ்லேட்டிவ் ஆங்கிள் பேசுறாங்க. லீகலா ஒரு சில விஷயங்கள் நடக்குதுல்ல. நான் ஏற்கனவே என்னோட கிளாஸ் அட்டன் பண்ணும்போது சொல்லியிருப்பேன், அக்கௌண்ட்ஸ் எல்லாம் செகண்ட் தான்ப்பா, லா தானே மெயின் சொல்லியிருக்கேன். அதுதான் இங்க சொல்லிடுறாங்க, வேற ஒன்றும் இல்ல. அக்கௌண்ட்ஸ் காஸ்டிங் இல்லாம நீங்க ஓட்ட முடியாது. பட் அதுல என்ன விஷயங்கள் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு லீகல் நாலேஜ் வேணும். அந்த லா எப்படி படிக்கணும்னே தெரிஞ்சுக்கணும். அது இன்னொரு பியூட்டி. ஓகே, சோ legal processes, tax policies, business restrictions, financial reporting of any nation follows from government policies. எந்த ஒரு நேஷன், நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டும் இல்ல, எந்த ஒரு நேஷன் இருந்தாலும் அந்தந்த நேஷனோட பாலிசிஸ் என்னன்னு பார்க்கணும். ஓகே, சோ இதை நீங்க பாத்துக்கலாம். பங்களாதேஷ் பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான ஸ்டேட் பாலிசிஸ் இருக்கு, டொயோட்டோ வந்து என்ன மாதிரியான பாலிசி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு, டாக்கா எக்ஸெட்ரா, இதெல்லாமே நீங்க பாத்துக்கலாம். And on the contrary, so இது வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல கம்பேர் பண்றாங்க. இப்பதான் நம்ம இந்தியாக்குள்ள வரும். So in India's government policy, no foreign car manufacturers are allowed to sell imported cars over here. Foreign car manufacturers வந்து imported cars சேல் பண்ணக்கூடாது. புரியுதா? அப்போ விஜய் அவங்க எல்லாம் வந்து இம்போர்ட்டட் கார்ஸ் வாங்குறாங்களே, இம்போர்ட்டட் பைக்ஸ் வாங்குறாங்களே, அது வந்து நியாயமா? நான் கொஸ்டின் கேக்குறேன், அது வந்து நியாயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லைனை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நோ ஃபாரின் கார் மேனுஃபேக்சரர்ஸ் ஆர் அலௌட் டு செல் இம்போர்ட்டட் கார்ஸ் இன் இந்தியா. அப்படின்னா அவங்க வந்து இந்தியாவில ஒரு ஃபேக்டரி வச்சு இந்தியாவில நீங்க மேனுஃபேக்சர் பண்ணிக்கோங்க. புரியுதா? கெட் மை பாயிண்ட். இந்தியாவில ஒரு ஃபேக்டரி வச்சு இந்தியாவில மேனுஃபேக்சர் பண்ணிக்கோங்க, நீங்க இம்போர்ட்டட் கார்டு நேம் பண்ணிக்கோங்க. அப்போ ஆப்வியஸ்லி என்ன ஆகும்னா நம்ம ஆளுங்களுக்கு வேலை கிடைக்கும்ல. ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டர், ஒரு ஃபேக்டரி வந்து இந்தியாவில இருக்கு, அது காருக்காக இருக்குன்னா ஆப்வியஸ்லி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஊர் ஆளுங்க. சோ ரிசோர்ஸ் வந்து எங்க இருந்து கிடைக்குதுன்னா இந்தியால இருந்து கிடைக்கும். நாட் ஓன்லி ஃபார் ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் அதர் ரிசோர்சஸ், மோஸ்ட் ஆஃப் த ரிசோர்சஸ் வந்து நம்மளுக்கு இந்தியால இருந்து எல்லா ரிசோர்சஸும் இருக்கு. ஈவன் த லேபர் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரீஸும் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. சோ அந்த ஆங்கிள் பார்க்கும்போது ஃபாரின் காரை நீங்க டைரக்டா இந்தியாவுக்குள்ள கொண்டு வரது இருக்கக்கூடாது, இம்போர்ட்டட் கார்ஸ் சொல்லிட்டு நீங்க கொண்டு வரக்கூடாது. பட் பார்ட்ல கொண்டு வந்து இங்க வந்து அசம்பிளி பண்ணி, ஓகே, மேக்சிமம் கார் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி எல்லாமே வந்து இது எனக்கு அசம்பிளி தானே எல்லாமே. So Toyota manufactures cars in India as a joint venture with Kirloskar Motors. உங்களுக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, டொயோட்டோட இந்த சர்வீஸ் சென்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா Kirloskar Motors இருக்குமா, பாத்திருக்கீங்களா? தெரியல. ஓகே, நெக்ஸ்ட் டைம் இதெல்லாம் பாருங்க. ஆக்சுவலா பிசினஸ் அண்ட் கமர்ஷியல் நாலேஜ் வந்து புக்ல இல்ல, வெளியில தான் இருக்கு. ஓகே, சும்மா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் கிளாஸ் ரூம்குள்ள எடுத்துட்டு இருக்கேன். பிராக்டிகல் ஸ்டடீஸ் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா பார்க்கலாம். And there is one more example where you can go through. And gender equality policies எல்லா கண்ட்ரீஸ்லயும் ஒரே மாதிரி இல்ல, ஒவ்வொரு கண்ட்ரீஸ்லயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. ஓகே, ப்ராபப்ளி நான் ஒரு சில கண்ட்ரீஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணிருப்பேன். யுஏஇல வந்து உமன்ஸ்க்கு வந்து லைக் டிரைவிங் லைசன்ஸ் இப்பதான் வாங்கினாங்க, டிஸ்கஸ் பண்ணலாம். யுஏஇ, அரேபிக் கண்ட்ரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அரப் எமிரேட்ஸ் தானே, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் தானே. சோ இந்த கண்ட்ரில எல்லாம் பாத்தீங்கன்னா உமன்ஸ் வந்து they don't have the rights to drive. நம்ம எல்லாம் இப்போ கார் டிரைவ் பண்ணலாம், பைக் டிரைவ் பண்ணலாம், 18 years கம்ப்ளீட் பண்ணா 8 போட்டு காமிச்சா, 8 வரலாம், அட்லீஸ்ட் ஒரு 1 போட்டு காமிச்சா தான் கொடுத்துருவாங்க. அண்ட் இப்போ கொஞ்சம் ரூல் மாற போகுது போல இருக்கு. வெறும் நீங்க எந்த இதோட நீங்க அசோசியேட் ஆகுறீங்களோ, டிரைவிங் லைசன்ஸ் ஸ்கூலோட அசோசியேட் ஆகுறீங்களோ, அவங்க வந்து நீங்க நல்லா டிரைவ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு சர்டிபிகேட் கொடுத்தா போதும். யூ நீட் நாட் டிரைவ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஆபீசர், ஆர்டிஓ ஆபீசர் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ரீட் பண்ண. பட் அது எப்பதுலதான் அப்ளிகபிள் ஆகுதுன்னு தெரியல.
சோ இந்த மாதிரி அரபிக் கண்ட்ரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா லைக் உமன்ஸ்க்கு வந்து இப்பதான் ரீசெண்டா ஒரு 4-5 இயர்ஸ் முன்னாடி தான் உமன்ஸ் டிரைவ் பண்ணலாலே லைசன்ஸ் கொடுத்தாங்க. நமக்கு வந்து ஏஜ் கேட்டகரி வச்சிருக்காங்க லிமிட். அந்த ஏஜ் நம்ம கிராஸ் பண்ணிட்டோம்னா 18 இயர்ஸ் கிராஸ் பண்ணோம்னா யூ கேன் கெட் அ லைசன்ஸ் அண்ட் யூ கேன் டிரைவ். ஓகே, அந்த மாதிரி இருக்கு. பட் அங்க வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி சோ லைக் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பாலிசிஸ் வந்து எல்லா இடத்துலயும் எல்லா மாதிரியும் இல்ல, ஒவ்வொரு கண்ட்ரீஸ்லயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. சோ இந்த இன்ட்ரோடக்ஷனை பேஸ் பண்ணி நம்ம கம்ப்ளீட்டா வந்து ஃப்ரேம் அப் பார்க்கறது. இப்ப நம்ம இருக்கிறது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இந்தியா. இதுக்கு பிறகு எவ்வளவு இயர்ஸ் பிரிட்டிஷ் ரூல் பண்ணாங்க? ஒரு 58 இயர்ஸ் ரூல் பண்ணாங்களா? ஏதோ நம்பர் சொல்லுங்க, எனக்கு தெரியல. எனக்கு ஹிஸ்டரியில அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இல்லை. சரி, 200 இயர்ஸ் தான். ஓகே, 200 இயர்ஸ் தான். அவ்வளோ அவ்வளவு ரூல் பண்ணாங்களா? சரி, ஓகே. கௌஷிகா, ரோஷனா? ஓகே, ரோஷன் சொல்றாருப்பா, இருக்கும் எனக்கு சம்மந்தம் இல்ல. ஓகே, சோ 200 இயர்ஸ். சோ இது இங்க இருந்து இது வரைக்கும் பிரிட்டிஷ் இந்தியா. ஓகே, இதுக்கு முன்னாடி இருந்தது எல்லாமே வந்து ஏன்ஷியன்ட் இந்தியா. ஏன்ஷியன்ட் இந்தியா ஏன் இந்த ஆங்கிள் பாக்கணும்னா, இங்க இருக்கும்போது நம்மளுக்கு கம்ப்ளீட்டா வந்து கிங்டம் ரூல்ஸ், மௌரியா எம்பையர் இதெல்லாமே நீங்க பாத்துருப்பீங்க. இந்த சைட் சவுத் சைட்ல போனீங்கன்னா யாரு சேரா சோலாஸ், பாண்டவாஸ் அவங்க எல்லாம். ஓகே, சோ கிங்டம் ரூல் வந்தது. கிங்டம் ரூல் பிறகு பிரிட்டிஷ் வந்த பிறகு எல்லாமே அவங்க ரூலா இருந்தது. அதுக்கு பிறகு வந்து இந்த ஆட்டத்துக்கே நாங்க வரல அப்படின்னு சொல்லிட்டு டெமோக்ராட்டிக் இந்தியான்னு சொல்லிட்டு கொண்டாங்க. ஃபார் த பீப்புள், பை த பீப்புள் அண்ட் ஆஃப் த பீப்புள். இது எனக்கு நல்லா தெரியும். ஓகே, ஓகே. சிவிக்ஸ்ல வந்து ஈஸியா இருந்தது இது மட்டும் தான். இது யார் இதெல்லாம் கண்டுபிடிச்சான்னு தெரியல. அப்புறமா சிஎஸ் படிக்கும் போது எல்லாமே இதுவாதான் இருந்தது. யோசிச்சு பாருங்க நிலைமைய. சோ மௌரியா எம்பையர் டைம்ல ப்ராபப்ளி சாணக்கியா உங்களுக்கு கட்டாயமா தெரிஞ்சிருக்கும். ஓகே, இவதான் வந்து பப்ளிக் பாலிசி ஆஃப் த ஸ்டேட்டை வந்து டிஃபைன் பண்றது. இந்த குடும்பி வச்சிருப்பாருல, ஒட்ட வச்சு ஒருத்தர், அவர்தான். ஓகே, சோ ஹி ஆத்தர்ட் புக் அர்த்த சாஸ்திரா. சோ எப்பவுமே நம்ம வந்து ஒரு எக்கனாமிக் சைட்ல பார்த்தாலும் ஹிஸ்டாரிக்கலா நம்மளோட பாலிசி ஃப்ரேம் ஒர்க் பார்த்தா இவரை பத்தி நம்ம பேசாம அர்த்த சாஸ்திரா பத்தி பேசாம நம்ம உள்ள போவே முடியாது. ஓகே, முடிஞ்சா இதை பத்தி நீங்க ரெஃபர் பண்ணி பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுக்கு பிறகு கிரீக் சிட்டி ஸ்டேட்ஸ், ரோமன் எம்பையர் இவங்களோட பப்ளிக் பாலிசி வந்து அட்ராக்ஷன்ல வந்தது. அதுக்கு பிறகு பிளாட்டோ, அரிஸ்டாட்டல், அப்புறம் மகத் எம்பையர், மகதம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த எம்பையர்ஸ் எல்லாம் உள்ள வந்தாங்க. அப்புறம் டெல்லி சுல்தானேட். சோ கம்ப்ளீட்டா வந்து டெல்லி கில்ஜி இன்ட்ரோடியூஸ் ஸ்ட்ரிஞ்சன்ட் டாக்ஸ் ரிஃபார்ம். சோ இந்த மாதிரி நிறைய ரிஃபார்ம்ஸ் கொண்டு வராங்க. இது ஓவரால் ஹிஸ்டாரிக்கல் சைட்ல போகும். சோ வாட் இஸ் வாட்ல போறேன் நான். அதுக்கு பிறகு இந்தியா அண்டர் த பிரிட்டிஷ். இவங்க எல்லாமே வந்து டிசைன் பண்ணது எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபாரின் ரூலர்ஸ பெனிஃபிட் பண்ற மாதிரி தான் டிசைன் பண்ணாங்க. இதுல என்ன ஒரே ஒரு விஷயம் இந்தியன்ஸ் கிட்ட கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஜமீன்தாரி சிஸ்டம் மட்டும் தான் இந்தியன்ஸ் கிட்ட கொடுத்தாங்க. அதுவும் வந்து அவங்க சைட்ல இருந்து மேக்சிமம் ரெவன்யூ கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் வந்து கொடுத்தாங்களே தவிர மத்தபடி லைக் இந்த ஊர் உங்களோட கண்ட்ரோல் அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க. சோ அது மட்டும் தான் இந்தியன்ஸ் கிட்ட கொடுத்தாங்க. மிச்சம் எல்லாமே என்ன சொல்ல போனா ஒரு சில பேர் வந்து அவங்களுக்காகவே ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏன்னா அவங்க கிட்ட இருந்து நிறைய நம்ம விஷயம் வந்து கிராப் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்காகவே ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே, சோ இதெல்லாமே நீங்க பாத்துக்கலாம். So British government in India just fulfill the duty of the policy state, that is maintenance of internal order, defense of the Indian border. இதை மட்டும் பாத்துக்கிட்டாங்க. ஓகே, அவங்களுக்காக தான் எல்லாமே பாத்துக்கிட்டாங்க. சோ நம்ம இந்தியன்ஸ்க்காக அண்ட் இந்தியன் கல்ச்சருக்காக எதுவுமே பார்க்கல. சோ நிறைய நீங்க அது கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் எஸ் ஏகப்பட்ட சேஞ்சஸ் அதுக்கு பிறகு நான் சொன்னாலே இந்த எல்பிஜி கான்செப்ட் அதெல்லாமே வந்துடும். 1947ல ஈவென்டும் நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிருந்தாலும் அதுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் இந்தியன் பாலிசின்னு சொல்லிட்டு 1948ல கொண்டு வராங்க. 5 years பிளான். இந்த 5 years பட்ஜெட் ப்ரொவைட் பண்றாங்களா, 5 years பிளான் இதெல்லாமே வந்து 1951ல தான் லான்ச் பண்றாங்க ஃபர்ஸ்ட் டைம். இதுல லான்ச் பண்ணும்போது நான் 1991 பிளான் வந்து நான் முதல்ல அந்த இயர் கேள்விப்படும்போது யோசிச்சேன், இது 1990 இல்ல, ஏன் 1995 இல்ல. அப்புறமா தான் இருந்துச்சு 1951ல தான் 5 years பிளான் லான்ச் பண்றாங்க. அப்போ 5 years 1991 தானே வரும். கணக்கு கால்குலேஷன் கரெக்டா தான். அதுக்கு பிறகு இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் சொல்லிட்டு 1956ல ஒரு டைரக்ட் ஓனர்ஷிப் ஆஃப் கவர்மெண்ட் இருந்தா பெட்டரா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாமே கொண்டு வராங்க. சோ வாட் எவர் இட் இஸ் இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் கம்பெனிஸா ட்ரீட் பண்ணாங்க. அந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா ஃபேமிலில ஒரு 2-3 பேர் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸா இருப்பாங்கல்ல, ஏன்னா எல்லாமே கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் தான் இருந்தது. அதுக்கு பிறகு பிரைவேட் ஆன பிறகு நம்ம மாறியாச்சு. சோ ஒரு 30-40 வருஷம் பிறகு, சோ 30-40 இயர்ஸ்க்கு பிறகு டாமினன்ட் பப்ளிக் செக்டார்னு கொண்டு வந்தாங்க. டாமினன்ட் பப்ளிக் செக்டர் எல்லாமே கவர்மெண்ட் கிட்ட இருக்கு. டாமினன்சி வந்து யார்கிட்ட மோனோபாலி ஸ்டேட்டஸ்ங்கிற மாதிரி இருந்தது. சோ நிறைய இண்டஸ்ட்ரியல் யூனிட் செட்டப் பண்றது, ரெகுலேஷன்ஸ் கொண்டு வர்றது. ஒரு ஃபேக்டரி நீங்க செட் பண்ணா சின்னதா உங்க சைட்ல ஒரு பிசினஸ் பண்ணிக்கனாலும் ஏகப்பட்ட ரெகுலேஷன்ஸ், லைசன்சிங் அது இதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் அப்புறமா வேலைக்கே ஆகலன்னு தோணுச்சு 1990ஸ்ல.
ப்ரிசைஸா 1991ல நியூ எரா ஆஃப் எக்கனாமிக் பாலிசிஸ் கொண்டு வந்தாங்க. அதுதான் லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன். சோ இந்த கான்செப்ட் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ இதுல வந்து மெயினா எதுக்காக இந்த விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா எக்கனாமிக் சோஷியல் ப்ராப்ளம்ஸ். சரி, ஓகே. எக்கனாமிக் சைடும் பார்க்கணும் அண்ட் சொசைட்டி சைடும் பார்க்கணும். தட்ஸ் வாட் ஐ வாஸ் டெல்லிங் அபவுட் அன்எம்ப்ளாய்மெண்ட் இதெல்லாம் பேஸ் பண்ணணும். So policies of the 50s and 90s ஒரு சின்ன ஐடியாக்காக ஒரு கம்பேரிசன் பிட்வீன் 50s and 90s. நம்ம வந்து ஒன் கோட் பர்சனா தான் அப்பியர் ஆக போறோம். அதனால வந்து அப்படியே ஒரு ஐடியா தெரிஞ்சுக்கிட்டா போதும். எக்கனாமிக் சிஸ்டமோட நேச்சர் பாத்தீங்கன்னா மிட் 50ஸ்ல, சோ 1950s பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். 1950s and 1991 ப்ரிசைஸ்லி இதுக்கு பிறகுதான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இங்க வந்து சோசியலிஸ்ட் எக்கனாமியா இருந்தது. ஆனா சோசியலிஸ்ட் மட்டும் இருந்தா பத்தாது, மிக்ஸ்ட் எக்கனாமியா இருந்தா பெட்டரா இருக்கும். டாமினன்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா எக்கனாமிக் பிளானிங்காக இங்க வந்து எல்லாமே இருக்கணும். மார்க்கெட் மெக்கானிசம்ங்கிறது எங்களோட டாமினன்ட் பாலிசி. Openness orientation பார்க்கும்போது closed economic policy, which means everything is dominated by the public sector. Government தான் ரோல் எடுத்துட்டு இங்க வந்து open economic policies toward globalization, which means நம்ம வந்து ஒரு ஸ்டெப் அஹெடா போகணும். நம்ம வந்து வெளி உலகத்துல மிங்கிள் ஆனா மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ ப்ராபப்ளி இப்ப ரீசெண்டா நம்ம வந்து இந்தியாவோட நியூஸ் பத்தி கேள்விப்படும் போது இந்தியா வந்து எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணது, எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா இந்த பேண்டமிக்கு பிறகு கோவிட் வேக்சினேஷன் ப்ரொவைட் பண்ணதுல இருந்து எல்லாருக்குமே வந்து சப்போர்ட்டிவா இருக்கு. சின்ன சின்ன நேஷன் வந்து பெரிய பெரிய நேஷன் வரைக்கும் இந்தியா என்ன சொல்லும், இந்தியா என்ன பண்ண போகுது, இந்த ஆங்கிள் யோசிக்க ஸ்டார்ட் பண்றாங்க. சோ இட் பிகம்ஸ் ஓப்பன் எக்கனாமிக் பாலிசி. மெயின் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா 1991 எல்பிஜி வந்த பிறகுதான் சொல்லுவோம். ஓகே. அண்ட் வாட்ஸ் த ரோல் ஆஃப் கவர்மெண்ட் இன் பிசினஸ் பாத்தீங்கன்னா இங்க வந்து ஜஸ்ட் அக்வயரிங் கமாண்ட், நான் சொல்றது நீங்க கேட்டாகணும் அப்படின்னா என்னது, அவன் தான் எல்லாமே ரூல் பண்ணுங்க மாதிரி இருந்தது. அது பிறகு ஸ்டேட் ஓனர்ஷிப் கொண்டு வந்தாங்க. ப்ராபப்ளி எக்ஸெப்ஷன் ஆஃப் பிரைவேடைசேஷன் பண்ணுது. ஸ்டேட்ங்கிறது இங்க நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் மெயினா ஸ்டேட் சொல்லுவோம், ஃபுல் கவர்மெண்ட் ஸ்டேட் சொல்லுவோம். அது பிறகு ஸ்டேட் கவர்மெண்ட். அண்ட் ரோல் ஆஃப் கவர்மெண்ட் வித் பிரைவேட் பிசினஸ் பார்க்கும்போது இங்க கம்ப்ளீட்டா ரெகுலேஷன் அண்ட் கண்ட்ரோல். இங்க வந்து அதெல்லாம் இல்ல, நீங்க ஒரு விஷயம் பண்றீங்களா பண்ணுங்க, இதுல வந்து என்னென்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் கொடுங்க போதும். இந்த பீரியட்ல வந்து எப்படி இருந்ததுன்னா அப் டு 1990 வரைக்கும் நீங்க என்ன பண்ணாலும் எங்ககிட்ட கேட்டு தான் பண்ணும், இப்படி இருந்தது. பட் இந்த இடத்துல வந்து என்ன பண்றாங்கன்னா லிபரலைசேஷன்ல வந்து இதெல்லாம் நீங்க பண்ணலாம். லைக் செல்ஃப் ஆடிட்னு சொல்லுவாங்க, நீங்களே எல்லாமே பண்ணலாம். செல்ஃப் அசஸ்மெண்ட், செல்ஃப் ஆடிட் எல்லாமே நீங்களே பண்ணுங்க. இந்த மாதிரி நான் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு மட்டும் ஒரு சர்டிபிகேஷன் ஒரு லெட்டர் மட்டும் கொடுத்துருவோம். அப்போ ஒரு ஃப்ரீடம் இருக்கு இல்லையா? ஆனா வந்து அதுல வந்து ரெண்டு கேட்டகரி ஸ்பிளிட் பண்றாங்க. ஒன்னு வந்து ஆட்டோன்னு சொல்லிட்டு, ஒன்னு வந்து கவர்மெண்ட் ரிலேட்டட் ப்ரொவிஷன் சொல்லிட்டு. ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறது வந்து நான் சொல்ற மாதிரி நீங்க சும்மா இது பண்றீங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு அப்டேட் பண்ணா போதும் ஒரு இன்ஃபர்மேஷன். அண்ட் கவர்மெண்ட் ரூல்ஸ்ங்கிறது எங்க கிட்ட நீங்க பெர்மிஷன் வாங்கி தான் பண்ணணும். அதை வந்து கவர்மெண்ட் சைட்ல டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. So you can have a look on these tables and all. இதெல்லாமே பார்க்கலாம் நீங்க. இது வரைக்கும் பாக்குறீங்க 1991 பிறகு லிபரலைசேஷன் வந்துச்சு. லிபரலைசேஷன் வந்த பிறகு எப்போ வந்து ஒரு இடத்துல ஓவரா ஃப்ரீடம் தரும், இல்லைன்னா வந்து கரெக்டா வந்து ரெகுலேஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ப்ராப்ளம் வரதான் செய்யும். இன் தட் சென்ஸ் நிறைய விஷயம் வந்து கவர்மெண்ட் பாலிசிஸ்னால இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியல வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரொடக்ஷன், பினான்ஸ், மார்க்கெட்டிங். ப்ராபப்ளி ஒரு சின்ன 2-3 விஷயம் பத்தி பேசணும்னா 2017ல ஐபிசி கோட்னு ஒண்ணு வந்துச்சு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட். இப்போ ஒரு பிசினஸ், ஒரு இண்டிவிஜுவல் பேங்க்ரப்ட் ஆயிடுறான், இன்சால்வென்ட் ஆயிடுறாங்க, அப்போ வந்து என்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணும்? இந்த ஆக்ட் வந்து 2017ல தான். 1991ல நம்மளுக்கு எல்பிஜி கொண்டு வராங்களா? 1991ல எல்பிஜி கொண்டு வந்தாலும் இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் எல்லாம் எப்போ ரெடியூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 2000 மேல ஆயிடுது. ஏன்னா இனிமே இந்தியா வளர்க்கணும்லாம் அது. ப்ராபப்ளி நீங்க எல்லாம் எப்போ 2003-4ல பிறந்தீங்களா? ஓகே, ரவுண்டா வச்சுக்கலாமா? 2005 1990ஸ்ல இருந்தவங்க, கிட்ஸா இருந்தவங்களை கேட்காதீங்க, கொஞ்சம் எல்டர்ஸ், ப்ராபப்ளி உங்க பேரண்ட்ஸ் ரைட் பர்சன், அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணி பாருங்க. இன்னைக்கு 1990ஸ்ல நடக்கிற விஷயமும் அதுக்கு பிறகு இம்மிடியட்டா 21st century 2000-2005 அரௌண்ட் நீங்க பிறக்கும் போது இருந்த விஷயமும் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். உங்ககிட்டயே வந்து உங்க பேரண்ட்ஸோ கிராண்ட் பேரண்ட்ஸோ சொல்றாங்களா? ப்ராபப்ளி அந்த காலம் எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி மாறி இருக்கு. எப்பவுமே டிவைஸ் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கீங்க. டிவைஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களாலே உட்கார முடியுது. டிவைஸ் இல்லைன்னா சுத்தமா முடியாது. இப்போ ரீசெண்டா வந்து ஒரு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஓகே, ப்ராபப்ளி ஹில் பி ஆஃப் யோர் ஏஜ் ஒன்லி. இப்ப பார்த்தா எங்க பார்த்தாலும் டிவைஸ் தான் இருக்கு அக்கான்னு சொல்லிட்டு இருந்தான். ப்ராபப்ளி நம்ம யூஸ் பண்ணிட்டு அப்படிதானே உட்கார்ந்து வந்து நம்ம போர்ட்ல ஸ்கிரிபிள் பண்றது, டேப்ல ஸ்கிரிபிள் பண்ணிட்டு இருக்கோம், மொபைல்ல பாத்துட்டு இருக்கோம், டேப் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஆன்லைன்ல இருக்கும். எப்ப பார்த்தா டிவைஸ் தான் இருக்கு. அவன் எப்ப படிச்சானா ஹிஸ் ஜஸ்ட் ஹார்ட்லி 19 years old. அரௌண்ட் யோர் ஏஜ் தான் இருப்பான். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி இருந்ததானா இல்ல கட்டாயமா இல்ல.
எல்லாமே இப்பதான் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ 1991ல அந்த எல்பிஜி கான்செப்ட் கொண்டு வந்தாலும் எல்லாமே பூம் அப் ஆனது எப்போன்னு பாத்தீங்கன்னா 2005ல தான் பூம் அப் ஆகுது. இன்னும் சொல்ல போனா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் வந்ததே 2000ல தான். ஏன்னா அப்பதான் வந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பெல்லாம் ஒரு இடத்துல ஃப்ரீடம் இருக்கோ, எப்பெல்லாம் வந்து ஒரு இடத்துல கேமராஸ் இல்லையோ, அப்பெல்லாம் என்ன நடக்கும், அங்க ப்ராப்ளம்ஸ் நடக்கும். அப்ப அல்டிமேட்டா என்ன நினைப்பாங்க, கேமராஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம்னு நினைப்பாங்க. த சேம் வைஸ் கவர்மெண்ட் வாஸ் ஆல்சோ பிளானிங் டு ஹேவ் சம் ஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்ட்ரிஞ்சன்ட் ரூல்ஸ். So as I was telling, ஐடிசிங்கிறது இன்சூரன்ஸ் அண்ட் பேங்க்ரப்சி கோட் வந்து நிறைய பிசினஸ் வளர்றாங்க, பிரைவேடைஸ் ஆகுறாங்க, நிறைய பிசினஸ் வளர்றாங்க. அட் த சேம் டைம் எவ்வளவு ஸ்பீடா வளர்றாங்களோ அவ்வளவு ஸ்பீடா க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. இன்ஸ்டால்மெண்ட் ஆயிடுறாங்க, உங்களால ரன் பண்ண முடியல. அப்போ இந்த ஸ்பீட் அப் ப்ராசஸ் வந்து இன்னும் ஸ்பீட் அப் பண்ணணும். சீக்கிரமா பிசினஸ் க்ளோஸ் ஆயிடுது, அது இன்னும் ஸ்பீட் அப் பண்ணுங்கிறதுக்காக என்ன கொண்டு வந்தாங்கன்னா ஐபிசி கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து நீங்க ப்ராபப்ளி சிஎஸ் சிஎம்ஏ சிஎஸ் ஆனாலும் ஒரு பீரியட்ல வந்து ஒரு கம்பெனியை க்ளோஸ் பண்ணோம்னா இந்த கோர்ஸை படிச்சாலும் உங்களால க்ளோஸ் பண்ண முடியும் ஆஸ் அ ப்ரொஃபஷனலா. வெறும் சிஎஸ் சிஎம்ஏ சிஎஸ் வச்சு நீங்க ஒரு பிசினஸ் க்ளோஸ் பண்ண முடியும். பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி வேணா கொடுக்கலாம், ஆனா க்ளோஸ் பண்ணா இந்த கோர்ஸ் படிச்சிருக்கணும். நீங்க இதுல எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிருக்கோம். அங்கேயும் எக்ஸாம் மேம் அப்படின்னு நினைக்காதீங்க. கட்டாயமா நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு. ப்ராப்ளி அங்க ஒரு 5 years 10 years எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது யூ வில் பி வெயிட்டிங் டு ரைட் த எக்ஸாம்ஸ். எப்படா உங்களுக்கு வயசாகும், எப்படா எக்ஸாம் எழுதலாம்னு வெயிட் பண்ணுவீங்க. ஓகே, சோ ஏன் சொல்லிட்டு இருக்கேன்னா 2017ல தான் கொண்டு வராங்க இது. 2013 கம்பெனிஸ் ஆக்ட் பிறகுதான் எல்லாமே நம்மளுக்கு ஐடி ஸ்ட்ரக்சர்ல கிடைக்குது. கான்டெம்பரரியா இருக்கணும், நிறைய சேஞ்சஸ் கொண்டு வராங்க. காம்படிஷன் ஆக்ட்னு ஒண்ணு இருக்கு, ப்ராபப்ளி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அது ரொம்ப பழைய ஆக்டா இருந்தாலும் 2020ல இப்போ ஒரு காம்படிஷன் ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, அது இன்னும் இம்ப்ளிமெண்ட் ஆகல. நிறைய சேஞ்சஸ்க்காக இன்வைட் பண்ணிட்டு இருக்காங்க, சஜஷன்ஸ்க்காக இன்வைட் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு சேஞ்சஸும் தேவைப்படுது, ஏன்னா அவ்வளவு ஸ்பீடா நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம். ஓகே, சோ இன் தட் சென்ஸ் நிறைய சேஞ்சஸ் இங்க இம்பாக்ட் ஆகாத பிசினஸ் ஸ்டார்ட் அப்ஸ்ங்கிற கான்செப்ட் இப்பதான் ரீசெண்டா கொண்டாடுறாங்க. பிசினஸ் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு உண்டானது முன்னாடி எல்லாம் ப்ராபபிளி ஒரு 5 years முன்னாடி பாத்தீங்கன்னா பிசினஸ் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா 1956 ஆக்ட்ல எல்லாம் 5 years முன்னாடி 2013 ஆக்ட்ல ஒரு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணோம்னா கம்பெனி மட்டும் ஆர்ஓசிக்கு ரெஜிஸ்டர் ஆகி வரும். அதுக்கு பிறகு என்னாச்சுன்னா நீங்க எப்போ ஒரு கம்பெனி இன்கார்பரேட் பண்றீங்களோ அப்ப பேன் கார்டோட, டேன் நம்பரோட, ஜிஎஸ்டி நம்பரோட எல்லாமே சேர்ந்து வந்துடும் உங்களுக்கு. அப்போ நீங்க வந்து ஜிஎஸ்டி பே பண்றீங்களோ இல்லையோ, ஜிஎஸ்டி நாம்ஸ்குள்ள வரீங்களோ இல்லையோ, there will be a GST number provided for you. அப்ப எல்லாமே வந்து சிம்பிள் ஆயிடுச்சு இல்ல ஃபார்மேட்ஸ் எல்லாம். So partnership registration பத்தி, firm incorporation, environmental clearance, how you are going to conduct the business, even exiting of business, insolvency and bankruptcy code. இதெல்லாமே ஏகப்பட்ட பாலிசிஸ் கொண்டு வந்தாங்க as per the act of parliament. So சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்த பாலிசிஸ், அது மட்டும் இல்லாம ஸ்டேட் கவர்மெண்ட் பாலிசிஸும் வந்தது. எதெல்லாமே வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்ஸ்க்கு அப்ளிகபிளும் அதுக்கெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் பாலிசிஸ். சோ எல்லாமே நம்ம எங்க டீடைலா டிஸ்கஸ் பண்ணா ஜஸ்ட் ஒரு இம்பாக்ட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, சோ என்ன மாதிரியான பாலிசிஸ் ஜெனரலா இருக்குன்னு பாத்தீங்கன்னா எக்கனாமிக் பாலிசிஸ். சோ ஒன் இஸ் பிஸ்கல் பாலிசி, ப்ராபப்ளி யூ மே பி நோயிங் தட் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சருக்காக இருக்கிறது பிஸ்கல் பாலிசி. அண்ட் மானிட்டரி பாலிசி, சோ இது வந்து ஆர்பிஐ வில் பி டேக்கிங் த ரோல். இது வந்து மேக்ரோ எக்கனாமிக் மேனேஜ்மெண்ட்ல கவர் ஆகுது. அண்ட் வி ஹேவ் த செக்டர் ரிலேட்டட் மேனேஜ்மெண்ட் பாலிசிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அக்ரிகல்ச்சர் பாலிசி. நபார்டெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா, அக்ரி ரிலேட்டட். அண்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ் இருக்கு, அண்ட் ஃபாரின் ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசிஸ் இருக்கு. சோ இது வந்து ஒரு டிபாலஜி தான், டைப்பாலஜி ஒரு டிபாலஜி. டிபாலஜிங்கிறது ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். ஓகே, கிளாசிபிகேஷன் ஸ்ட்ரக்சர் சொல்லி. சோ இதை பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க, இதை நீங்க பாத்துக்கலாம். ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப ஜென்ரலான டாபிக் தான். அது மட்டும் இல்லாம பிஸ்கல் ஸ்டிமுலஸ் பேக்கேஜ்னு சொல்லிட்டு வேற அப்பப்போ கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா எக்கனாமி வந்து ரிவைவ் பண்ணிட்டே இருக்கணும், அப்படியே இருக்கிற மாதிரி இருக்காது, ரிவைவ் பண்ணிட்டே இருக்கணும். அப்போ டிமாண்ட் சைடு அண்ட் சப்ளை சைடு அப்ரோச் வந்து எப்படி கொண்டு வரணும், சோ ஈக்குலிபிரியம் எப்படி கொண்டு வரணும், இதெல்லாமே எக்கனாமிக் பாலிசிஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. சோ இதை நீங்க பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஐ கண்டினியூ, லெட் மீ கண்டினியூ ஹியர். மேக்ரோ எக்கனாமிக் பாலிசி இண்டிகேட்டர்ஸ் அண்ட் பிசினஸ் கண்டிசிவ்னஸ். சோ தெரியும்ல, மேக்ரோ எக்கனாமிக் சைட்ல ஜிடிபி, இன்ஃபிளேஷன், டாக்ஸ் ரேட்ஸ், இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ், இந்த 5 விஷயங்கள் தான் சிக்னிபிகண்டா மேக்ரோ எக்கனாமிக் பாலிசி இண்டிகேட்டர்ஸ் சொல்லுவோம். சோ ஒரு கவர்மெண்ட் வந்து நல்லா ரன் ஆயிட்டு இருக்கு, எக்கனாமிக் சைட்ல நம்ம வந்து நல்ல குரோத்ல இருக்கோம்னா இந்த ஃபேக்டர்ஸ் வச்சுதான் வந்து டிசைட் பண்றாங்க. ப்ராபப்ளி நம்ம இந்தியா வந்து இப்ப ஜிடிபில பாத்தீங்கன்னா 5th பிளேஸ்ல இருக்கு. ஓகே, 5th பிளேஸ்ல இருக்கு. ஓகே, ப்ராப்ளம் 2030ல வந்து we are expecting to go to 3rd place. List of countries along with GDP. கிராஃப் மாதிரி தான் நல்லா இருக்கும். ஒரு ஹியர்
ஆக்சுவலா அந்த கிராஃப்ல இந்தியா வந்து தேர்ட் பிளேஸ்ல காமிச்சிருக்காங்க. இட்ஸ் நாட் இன் தேர்ட் பிளேஸ். ஓ ஹியர் ஷோன் இன் தேர்ட் பிளேஸ் 4 days ago. Probably இப்போ லேட்டஸ்ட் ஜிடிபியா நான் பார்க்கணும் அது 4 days ago. Actually, it was US, China, Japan, Germany, and India. ஓகே ப்ராபப்ளி இது வந்து 2023 ஜிடிபி ஆல்மோஸ்ட் 2023 முடிய போகுது. அப்போ நம்ம வந்து தேர்ட் பொசிஷன்ல இருக்கோம் ஆஸ் பர் திஸ் சார்ட். யூஎஸ் நம்ம சர்பாஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. $13.12 மில்லியன். இங்க எவ்வளவு இருக்கு? 26.95. எவ்வளவு பெரிய ஜம்ப் இல்ல. இதுக்கு வந்து கட்டாயமா 2075 ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பட் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து என்ன 2075 எல்லாம் ஆகாது. ப்ராபப்ளி 2050, 60. ஏன்னா நம்மளோட ஸ்பீடு பாத்தீங்கன்னா லைக் அவங்க கால்குலேட் பண்றதை விட ஒரு 10 years அஹெடா தான் நம்ம முடிச்சிட்டு இருக்கோம். ஸோ 2060s நம்ம செத்துமும் செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு கெட்டுகதை வைப்போம். ஓகே சோ வி மே பி இந்த செகண்ட் பொசிஷன். அதுக்கு பிறகு சைனாவை சர்ப்ராஸ் பண்ணோம்னா இவனோட டிஃபரன்ஸே இவ்வளவு இருக்கு. ஸோ நம்ம க்ரோ ஆகும்போது யூஎஸ் வந்து அந்த அளவுக்கு க்ரோ ஆகுமாங்கிறது இப்ப கொஸ்டின் மார்க். ஓகே யூஎஸ் வந்து ரிசெஷனரி பீரியட்ல இருக்கு. சோ தெரியும் இல்லையா லேட்டஸ்ட் நியூஸ் இந்த வார் நியூஸ் அதெல்லாமே பாத்தீங்கன்னா யூஎஸ் வந்து ரிசெஷன்ல இருக்கு. எம்ப்ளாய்மெண்ட் அதெல்லாமே ப்ராப்ளம் தாங்க. அண்ட் 32.90 சைனாவோடது. ப்ராபப்ளி இவன் வந்து கொஞ்ச நாள் தாக்கு பிடிக்க ஸ்டார்ட் பண்ணுவான். ஸோ தெல் பி ஹை காம்படிஷன் பிட்வீன் சைனா அண்ட் இந்தியா தான். ஓகே ஓகே கிரேட்டர் ப்ரொடக்ஷன் லீட்ஸ் டு இன்கம் ஜெனரேஷன். ஸோ இன்கம் அதிகமாச்சுன்னா டிமாண்ட் அதிகமாகும். ஆப்வியஸ்லி growth வந்து பெட்டரா இருக்கும். ஸோ இன்ஃபிளேஷன் அப்போ டிஃப்ளேட் பண்ணி விடுவாங்க, டிஃப்ளேஷன் அப்போ இன்ஃபிளேட் பண்ணி விடுவாங்க. So investment is also inversely related to interest rates. So இதுவும் ஒரு ஐடியா பார்த்துக்கலாம். So investment அதிகமாக it will be inversely related to interest rates. Okay. So GDP rising na economic optimism இருக்கு, high demand expectations இருக்குன்னு அர்த்தம். இன்ஃபிளேஷன்ல இருக்குன்னா டைரக்ஷன் மாடரேட்டா இருக்குன்னா டிமாண்ட் அண்ட் ப்ராஃபிட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். டாக்ஸ் வந்து லோயரா இருக்குன்னா இன்சென்டிவ் ஃபார் இன்வெஸ்டர்ஸ் கொடுக்குறாங்க போஸ்ட் டாக்ஸ் பிசினஸ் இன்கம் அதுக்காக. இன்ட்ரெஸ்ட் வந்து லோயரா இருந்ததுன்னா லோவர் காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ். அப்ப வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கவர்மெண்ட் அதுக்குன்னு கம்மி பண்ணி விடும். நீங்க அப்பப்போ ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறுதுன்னு சொல்லிட்டு இது நியூஸ்ல பாத்துருக்கலாம். சோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து லோ ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமா பிசினஸ்க்கு தேவைப்படுது. நீங்க வந்து கடன் வாங்குங்க நாங்க கொடுக்கறதுக்கு ரெடின்னு சொல்ற மாதிரி அர்த்தம். ஓகே அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து மாடரேட்டா இருக்குன்னா டொமஸ்டிக் ப்ரொடக்ஷனுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். டொமஸ்டிக் ப்ரொடக்ஷனுக்கு சோ எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து ஹை இல்லைன்னா லோவா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், மாடரேட்டா இருக்கிறது பெட்டர். ஏன்னா எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் வந்து கண்ணாபின்னா இருந்ததுன்னா நம்மளால வந்து மேனேஜ் பண்ண முடியாது. இம்போர்ட் இஸ் நாட் சேஃபர், மச் நாட் சேஃபர். எக்ஸ்போர்ட் பண்ணலாம். எக்ஸ்போர்ட் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட எக்கனாமி வந்து க்ரோ ஆகும். சோ இன்சென்டிவ் ஃபார் எக்ஸ்போர்ட்ஸ் கொடுக்கறது எல்லாமே வந்து இந்த கேட்டகரியில வந்துடும். ஓகே இதெல்லாம் நீங்க பாத்துக்கலாம். ஒரு கிளாஸ் எக்கனாமி வந்து இன்ஃபிளேஷன்ல போகுதா, ரிசெஷன்ல போகுதா, இப்ப என்ன சிச்சுவேஷன் ரிலே ஆயிட்டு இருக்கு எக்கனாமில, என்விரான்மெண்ட்ல, குளோபலைஸ்ட் வெர்ஷன்ல பார்த்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி கமிட்டி கமிஷன்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மூலியமா கம்ப்ளீட்டா ஒரு பாலிசி ஃபார்மேஷன் டீம் வந்து ரெடி ஆயிட்டு பண்ணுவாங்க. ஸோ கிரவுண்ட் லெவல்ல பொறுத்த வரைக்கும் ஒரு வைடர் கன்சல்டேட்டிவ் அப்ரோச் போகும் அண்ட் பார்ட்டிசிபேட்டிவ் ப்ராசஸும் போகும். ஸோ ப்ராபப்லி ஆஸ் ஐ வாஸ் டெல்லிங் earlier சிஎஸ்சிஎம்ஏ சிஎஸ் முடிச்ச பிறகு நீங்க ஒரு பார்ட்டிசிபேட்டிவ் ப்ராசஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட்ல என்கேஜ் ஆகலாம். ப்ராபப்லி இப்ப நான் காம்படிஷன் ஆக்ட் 2020 வந்திருக்குன்னு சொன்னேன் இல்லையா, இப்போ நம்ம வந்து 2023 இருக்கோம். 2020 ஆல்மோஸ்ட் 3 வருஷம் ஆக்சுவலி அது வரல. ஏன்னா அது இன்னும் பார்ட்டிசிபேட்டிவ் ப்ராசஸ் தான் போகுது. நிறைய சஜஷன்ஸ் இன்வைட் பண்ணிட்டு இருக்காங்க. 2020 ஆக்ட்ல ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு, ஏதாவது சஜஷன்ஸ் உங்களுக்கு தேவைன்னு தோணுச்சுன்னா, ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு பிறகு இது இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இப்ப இருக்கிற கான்டெம்பரரி க்ரோத்தோட பார்த்து பண்ணணும். எக்கச்சக்கமா காம்படிஷன்ஸ் இருந்துட்டு இருக்கு. முன்னாடி காம்படிஷன் பாத்தீங்கன்னா 2 பிசினஸ் இருந்தது, அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு இருந்தாங்க, அப்படிதான் இருந்தது. இப்ப காம்படிஷன் அப்படி இல்ல. இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் வந்த பிறகு காம்படிஷன் வேற ஆங்கிள் இருக்கு. அதனால பார்க்கும்போது நிறைய சேஞ்சஸ் தேவைப்பட்டுச்சுன்னா இது வந்து யார்கிட்ட கேட்பாங்க, எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கிட்டையும் கேட்பாங்க. சோ ஆஸ் அ சிஏ யூ வில் பிகம் ஸ்டேக் ஹோல்டர். மெம்பர் ஆன பிறகு நீங்க ஒரு ஸ்டேக் ஹோல்டர் தான். ஓகே சோ ப்ராபப்லி உங்களுக்கு சிஏ மூலியமாவே டைரக்டா யூ கெட் அ பர்டிகுலர் மெயில் இஃப் யூ வாண்ட் எனி சஜஷன்ஸ் ஆர் சேஞ்சஸ் டு பி மேட் இன் த ஆக்ட்னா, இல்ல பாலிசி மேக்கிங் ஃப்ரேம் ஒர்க்ல வந்து நீங்க இன்வால்வ் ஆகணும்னா இன்வால்வ் ஆகலாம். ஓகே இருக்கு அந்த மாதிரி. இது நம்ம மட்டும் அனுப்ப மாட்டாங்க. ஸ்டேக் ஹோல்டர்ஸ் பர்டிகுலர் அசோசியேஷன்ஸ் இருக்காங்க, எம்ப்ளாயிஸ் அசோசியேஷன், அவங்களுக்கும் அனுப்புறாங்க. சோ முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டிராஃப்ட் பாலிசியை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க, பப்ளிக் டொமைன்ல போடுவாங்க. ஓகே இதுல கமெண்ட்ஸ் கிரிட்டிக் அண்ட் சஜஷன்ஸ் ஏதாவது ப்ரொவைட் பண்ணணும் பண்ணலாம். அதுக்கு பிறகு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அண்ட் அதோட இம்பாக்ட் வந்து எவ்வளவு வந்து பார்ப்பாங்க.
இன்கேஸ் அதோட இம்பாக்ட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, இல்லைன்னா சின்ன சின்ன நோட்டிபிகேஷன் வரும், அது மூலியமா பண்ணிப்பான். இம்ப்ளிமெண்டேஷன் ஏகப்பட்ட வேஸ் இருக்கு. ப்ராபப்ளி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணதா கவர்மெண்ட் மணி அண்ட் கிரெடிட் பாலிசிஸ் மூலியமா இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்குது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, சோ பாலிசி கான்டெஸ்ட் இருக்கும், அதுக்கு பிறகு கண்டென்ட் இருக்கும். ஓகே, அதுக்கு பிறகு இன்ஸ்டிடியூஷன்ஸ் மூலியமா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மூலியமா இது வந்து பார்ட்டிசிபென்ட்ஸ் மூலியமா எனக்கு வந்து வெளியில வரும். தட்ஸ் வாட் தி இம்பாக்ட் டிரான்ஸ்மிஷன் ப்ளஸ். பாக்குறீங்களா ப்ளீஸ்? சோ அவங்களுக்கு வந்து அப்போசிங்கா இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. சோ ஒரு மோனோபாலி ஃபார்ம் டாமினன்ட் பொசிஷன் எல்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா அவன் சொல்றது கேட்பான், அவன் என்ன விற்கிறானோ அது நம்ம வாங்க வேண்டியதாயிடும். ஓகே, சோ நம்ம அப்படிதான் ரெகுலேட் ஆகும். நீங்க நினைச்சதெல்லாம் சாப்பிட முடியாது. ஒரு பீரியட்ல வந்து யாரோ வந்து ஆர்கானிக் பிசினஸ்ல இறங்கிட்டா, அவன் ஆர்கானிக் தான் நல்லது, எல்லா டாக்டர்ஸையும் வந்து கன்சல்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், ஆப்வியஸ்லி ஆர்கானிக் என்ன கேக்குதோ அதான் டாக்டர்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. டாக்டர்ஸ் வந்து ஆர்கானிக் சாப்பிட்டாதான் நல்லதுன்னு சொல்லுவாங்க. முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, டயட்டுக்கு அரிசியை தொடாதீங்க, கார்போஹைட்ரேட்ஸ், சப்பாத்தி சாப்பிடுங்கன்னாங்களாம். இப்ப சப்பாத்தி சாப்பிடாதீங்க, உடம்பு குத்துக்காது, மில்லட் போங்கன்ட்டாங்க. சோ மில்லட் பிசினஸ் ரன் ஆகுது. ரெஸ்ட்ரிக்டிவ் பாலிசி. சோ ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக தான் சொன்னேன். நம்ம கிட்ட பவர்ஸ் இருக்கும் போது, மோனோபாலி ஆர் டாமினன்ட் பவர்ஸ் இருக்கும் போது கஸ்டமர்ஸ் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் ஆயிடுவாங்க. ஓகே, இதுதான் நடக்குது, இப்படிதான் வாங்கணும். சோ அவங்க என்ன சொல்றாங்க, எக்ஸ்ப்ளாய்ட்ங்கிறது ஒரு தப்பான ஆங்கிள் சொல்ல முடியாது, பட் அந்த தப்பான ஆங்கிள் போயிடணும்னு சொல்லிட்டு நான் பாலிசிஸ் கொண்டு வருவேன். அதுதான் வந்து ரெஸ்ட்ரிக்டிவ் பாலிசிஸ். ஓகே, சோ இது ரிலேட்டடா காம்படிஷன் கமிஷன் ஆக்ட் இருக்கு, அது காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, அதோட ட்ரிபியூனல்ஸ் எல்லாம் இருக்கு. ரெகுலேட்டரி பாலிசி இது ரெகுலேட் பண்றது. சோ கோஆர்டினேஷன் அண்ட் கண்ட்ரோல்காக எல்லாமே கரெக்டா போயிட்டு இருக்கணுங்கிறதுக்காக. சோ மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ், அத்தாரிட்டிஸ் வித் அதர் மினிஸ்ட்ரிஸ், ஆர்பிஐ, இது எல்லாமே இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஃபெசிலிட்டேட்டிவ், சோ சப்போர்ட்டிவ் ஆர் டெவலப்மெண்ட்காக இருக்கு. மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் அவங்க லோன் பாரோ பண்றதெல்லாம் ஈஸியா இருக்கு. சோ லோன் அவைன்மெண்ட் ஈஸியா இருக்கு. சோ அவங்களுக்காக இருக்கிற டெவலப்மெண்ட் பாலிசி. சோ இதெல்லாமே வந்து சப்போர்ட் பண்றதுக்காக. அண்ட் என்எஸ்டிசி, தட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்கில் டெவலப்மெண்ட்காக இருக்கு. இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு 1 month 1.5 months ஒரு 40 days கிட்ட வரும். அந்த 40 daysக்கு வந்து ஒரு கோர்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. அந்த கோர்ஸ் வந்து ஒரு 10th முடிச்சவங்க 10th முடிச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்காங்களே, இப்ப ஏதாவது ஒரு வேலைக்கு போனோம்னா யூஜி கிராஜுவேஷன் இருக்கான்னு கேக்குறாங்க. நீங்க ஃபெயில் முடிச்சிருந்தாலும் பாஸ் பண்ணிருக்கீங்களா, யூஜி கிராஜுவேஷன் இருக்கான்னு கேக்குறாங்க. 10th படிச்சவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சோ அவங்களுக்கு வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்றது, இதெல்லாமே பண்ணாங்க. இதெல்லாமே வந்து கம்ப்ளீட்டா கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சர்க்குள்ள வந்துச்சு. சோ இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸா இருக்கு. கவர்மெண்ட் பாலிசிஸ்க்கும் பிசினஸ் குரோத்துக்கும் வந்து ஒரு கன்சிஸ்டன்ட் லிங்க் கொடுத்தா பெட்டரா இருக்கும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பாலிசிஸ் கொண்டு வந்தாங்க. பாலிசிஸ் ஒரு வாட்டி இல்ல, நிறைய பாலிசி சேஞ்சஸோட கொண்டு வந்தாங்க. சோ அது ரிலேட்டா தான் நம்ம இந்த லிபரலைசேஷன் அதெல்லாமே பார்த்தோம். ஓகே, சோ இதை நீங்க பாத்துக்கலாம். சோ ப்ராடர் சென்ஸ், ஒரு சம்மரி, ப்ராடர் சென்ஸ் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் பாலிசி பிசினஸ் இன்டர்ஃபேஸ்ங்கிறது பிசினஸ் நல்லா போகணும், பிசினஸ் சப்போர்ட்டிவா இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியும் அது பண்ணாங்க. சோ பர்மிசிவ், சப்போர்ட்டிவ், ப்ரொமோஷனல், டெவலப்மெண்ட், இதுக்காக இன்வால்வ் ஆனாங்கப்பா. சோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணது, செஸ்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், இதெல்லாம் ரெடி பண்ணது. எலக்ட்ரிசிட்டி, வாட்டர், இந்த சப்ளை எப்படி வந்து நீங்க டவுன்ஸ் அண்ட் எஸ்டேட்ஸ் ரெடி பண்ணலாம், இதுக்காக டிசைன் பண்ணது எல்லாமே. ஓகே, எக்கனாமிக் சேஞ்ச் ப்ராசஸ், இதெல்லாமே நடந்த பிறகு என்ன நடந்துச்சு, எல்பிஜி. சோ இதெல்லாமே நமக்கு தெரியும். சொல்ல கொஞ்சம் ஸ்பீடா போயிடும். மீன்ஸ் டு ரிமூவ் ஆர் லூசன், லிபரலைஸ் ஃப்ரீடம் ப்ரொவைட் பண்ணுது. ரிமூவ் ஆர் லூசன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். யூ கேன் மேக் அ நோட் ஆஃப் திஸ். ஃப்ரீடம்னா கம்ப்ளீட்டா நீங்க என்ன வேணா பண்ணலாம்னு ஆயிடும். அதெல்லாம் ஃப்ரீடம் யூஸ்வலா யூஸ் பண்ணக்கூடாது, கொலோக்கியா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ லைசன்ஸ், டிஸ்மேண்டலிங் ஆஃப் லைசன்ஸ், பெர்மிட், டீரெகுலேஷன், ஈசிங் ஆஃப் அப்ரூவல்ஸ் வாங்குறது ஈஸியா இருக்குது. சிஸ்டமேட்டிக் லூசனிங். முன்னாடி எல்லாம் ஏதாவது ஒரு லெட்டர் மாதிரி எடுத்துட்டு போயிட்டு ஒரு ஃபார்ம் மாதிரி ஃபில் பண்ணிட்டு போய் லைன்ல நிக்கணும் அந்த ஆஃபீஸ்ல போயிட்டு. இப்ப அதெல்லாம் இல்ல, நான் இந்த மாதிரி பண்றேன்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல நீங்க அப்லோட் பண்ணா போதும், முடிஞ்சது. ஃபார் எக்ஸாம்பிள் எம்சிஎஸ் இருக்குல்ல, கம்பெனிஸே பண்ணா போதும், முடிஞ்சது. சோ இதெல்லாமே 1990s பிறகு இந்த கேரக்டரைசேஷனோட வரணும். சோ இங்க வந்து நம்ம பிரைவேட் செக்டருக்கு வந்து அதிகமான விஷயங்கள் நம்ம ப்ரொவைட் பண்ணணுக்காக கொண்டு வந்தாங்க. எந்த ஒரு விஷயம் வந்து டிபேட்டபிளா இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்றீங்களே, இதெல்லாம் வந்து எவ்வளவு தூரம் நம்மளால இம்போஸ் பண்ண முடியும், அது மெயினா ஒரு பெரிய ப்ராப்ளம். அதுக்கு பிறகு வந்து நம்ம நினைச்சதை விட ஏடாகூடமா போச்சுன்னா அது என்ன பண்றது, இது ஒரு பெரிய ப்ராப்ளமா இருந்தது. அதனால என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வரும்போது ஒரு சைசபிள் நம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் முதல்ல கொடுத்தாங்க. எல்லாருக்குமே கொடுக்கல, சைசபிள் நம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்தாங்க. அதுல பிஎஸ்என்எல் வந்து முதல்ல பிரைவேடைஸ் ஆச்சு, தெரியும். பிஎஸ்என்எல் இஸ் நாட் அண்டர் கவர்மெண்ட் கண்ட்ரோல், பிஎஸ்என்எல் இஸ் பிரைவேடைஸ். சோ அப்படி வந்து பிஎஸ்என்எல் தனி இண்டஸ்ட்ரியா வந்தது. ஓகே, சோ அந்த மாதிரி ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அவங்களாம் ரோல் பிளே பண்ணாங்க. So what do you mean by liberalization? Ultimately, here is a definition for that. It may be defined as a systematic process of the enlargement and enhancement of the freedom of the private sector in the economy. Okay.
So manufacturing and services, அதுக்கு பிறகு இன்ஃப்ரா, அதுக்கு பிறகு ஸ்ட்ராட்டஜிக் செக்டர்ஸ், டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன், இந்த மாதிரி ஒவ்வொருத்திலையும் வந்து கொண்டு வந்தாங்க லிபரலைசேஷன். இட்ஸ் ஓகே. சோ இது நீங்க பிறகு பாத்துக்கலாம். இண்டஸ்ட்ரியல் ரெகுலைசேஷன்ஸ்க்காக இருக்கும். So it has resulted in opening of a host of new industrial sectors. So இதுவும் நீங்க பாத்துக்கலாம் எஃப்எம்சிஜி வந்ததுனால. So நான் நெக்ஸ்ட் பிரைவேடைசேஷன் போயிடுறேன். So as a strategy-ஆ இது ஃபாலோ பண்ணது. இது வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தாங்க டிகேட் ஏர்லியர். ஸோ ப்ராபப்லி டிகேட் ஏர்லியர்னா இப்போ 1990s நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு பிறகு பிரைம் மினிஸ்டர்ஷிப் ஆஃப் மார்க்கெட், பிரிட்டிஷ் கோல் மைனோட பிரைம் மினிஸ்டர், இதை வந்து பிரைவேடைஸ் பண்ணாங்க. அதுக்கு பிறகு நேஷனல் ஹெல்த் கேர் சர்வீசஸ், இதை வந்து பிரைவேடைஸ் பண்ணாங்க. ஸ்கூல் எஜுகேஷன் ரிலேட்டட் சர்வீசஸ் முன்னாடி கவர்மெண்ட் ஸ்கூல் மாதிரி தான் இருக்கும். எங்கேயாவது வந்து நீங்க பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கணும்னா யூ ஹேவ் டு கோ ஃபார் கான்வென்ட் சொல்லுவாங்க. ஓகே, கான்வென்ட் ரெசிடென்ஷியல்ஸ் அப்படி 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 சொல்லுவாங்க. இப்போ வந்து நீங்க லோக்கல் ஏரியாஸ்ல பிரைவேட் ஸ்கூல் எத்தனை பார்க்க முடியுது. ஸோ தட்ஸ் அபவுட் ஒன் பிரைவேடைசேஷன். So what do you mean by privatization? There is a definition. It's a managerial approach of changing the ownership structure. அவ்வளவுதானே privatization தான். அது பிரைவேட் பிளேயர் அதிகமா கண்ட்ரோல் வச்சிட்டு இருக்கான். பிரைவேட் பிளேயர் அதிகமா கண்ட்ரோல் வச்சிட்டு இருக்கா, கவர்மெண்டோட கண்ட்ரோல் இறங்கி இருக்கு, which means less than 50% ஆயிருக்கலாம். ஓகே, so it can be advantageous in what wayனா higher flexibility இருக்கும், நிறைய இன்னோவேஷன் இருக்கும். கவர்மெண்டோட வேலையே என்னன்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்டோட ஃபங்க்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, டு த ஹோல் சிட்டிசன் எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்றதா. பட் சிட்டிசன்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இல்ல. ஓகே, எஜுகேஷன் வைஸ் அண்ட் அவங்களோட பிசினஸ் வைஸ் எல்லா வகையிலயும் வர மாதிரி இருக்காங்க. அப்போ கவர்மெண்ட் வந்து எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்க்க வேண்டிய சிச்சுவேஷன். அதனால இன்னோவேஷன் பத்தி யோசிக்க முடியாது. எல்லாருக்குமே சோறு போட முடியுமா தான் யோசிக்கும் இல்ல. இந்த ஃபுட் ப்ரொவைட் பண்றாங்களா ஸ்கூல்ல, எக் ப்ரொவைட் பண்ணும், எல்லாருக்கும் அதான் யோசிக்கும். எக் வந்து ரெகுலரா ப்ரொவைட் பண்ணும், அதுதான் ஹெல்தி. இதுக்கு மேல வந்து ஹெல்த்தி பத்தி யோசிக்கணும்னா எல்லாருக்கும் இது பண்ண முடியாது. ஓகே, சோ அந்த ஆங்கிள் பாக்குறது. பட் ஒரு ஆங்கிள் பார்க்கும்போது இது வந்து ஒரு அட்வர்ஸ் இம்பாக்ட் இருக்கும். ஏன்னா ஒரு பீரியட்ல கவர்மெண்ட் ஜாப் இருந்தா கல்யாணமே நடக்கும், தெரியுமா? இப்ப வேலை இருந்தாலே கல்யாணம் நடக்கும், அது ஒரு விஷயம். ஒரு பீரியட்ல வந்து மாப்பிள்ள என்ன பண்றாரு, கவர்மெண்ட் ஜாபா, அப்பா சரி. ஏன் அப்படி நினைச்சாங்கன்னா, ப்ராபப்லி ரிட்டையர் ஆன பிறகு. சோ அந்த டைம்ல கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தவங்களும் இப்ப ரிட்டையர் இருப்பாங்க. பாருங்க, கம்ஃபர்டபுளா உட்காந்து சாப்பிடுறாங்க. இப்ப 30-40 இயர்ஸ் இருக்கிறவங்க எல்லாமே வந்து வேலை கிடைக்கல, பயங்கர டென்ஷன் அது இதுன்னு சொன்னா, இந்த கேட்டகரி இந்த தாத்தா பாட்டிகள் எல்லாம் ரிட்டையர் ஆகிட்டாங்களா, 58 வயசு 60 வயசு ரிட்டையர் ஆன பிறகு பாருங்க பென்ஷன் லைஃப் நல்லா என்ஜாய் பண்றாங்க. ரிட்டையர்மெண்ட் லைஃப் ஏன்னா பென்ஷன் வந்துடும். சோ அவங்க அந்த நேரத்துல கஷ்டப்பட்டதை விட இப்ப ரொம்ப கம்ஃபர்ட் லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் 30-40 ஒரு 50 இயர்ஸ் இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஓடுன்னு ஓடுறாங்க. மெயினா ஐடி இண்டஸ்ட்ரியில 52-53 ஆனாலே ரிட்டையர் ஆயிட்டு வெளியே வந்துருவாங்க, அவங்களே வெளியே வந்துருவாங்க. அப்புறம் அவங்க யோசிக்கிறாங்க, அவங்க பென்ஷன் கிடைக்காது, என்ன பண்றது? 50-55 பெரிய ஏஜே இல்ல இல்லையா? அப்போ என்ன பண்றது? பணம் வந்து என்ன பண்றது? அப்போ அவங்க தாட்ஸ் வேற மாதிரி. ஓகே, சோ இப்போ ஒரு அட்வர்ஸ் இம்பாக்ட் ஆன் எம்ப்ளாயி மொரல் அண்ட் ஜெனரல் ஃபியர் ஆஃப் டிஸ்லொகேஷன், டெர்மினேஷன் எல்லாம் இருந்தது. அதெல்லாம் ப்ராப்ளம். பட் ஸ்டில் பிரைவேடைசேஷன் பண்ணா பெட்டரா இருக்கும். ஏன்னா டெசிஷன் மேக்கர்ஸ் வந்து பாலிசி கன்சர்ன்டா இருக்கும் போது அவங்க எந்த மாதிரி ஆங்கிள் யோசிப்பாங்க இதெல்லாமே. அதனால இந்தியன் கான்டெக்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் பிரைவேடைசேஷன் ஈஸி இல்ல. ஓகே, growth ஆகணும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பிரைவேடைசேஷன் வாஸ் நாட் தட் மச் ஈஸி. சோ இந்த ஃபுல்லாவே எக்ஸாம்பிள் தான். சோ எந்தெந்த பிசினஸ் வந்து பிரைவேடைஸ் ஆச்சு நீங்க பாத்துக்கலாம். அண்ட் பிரைவேடைசேஷன் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் பொட்டன்சியல்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணதுக்கு பெரிய இதுவா. ஏன்னா குளோபலைசேஷன் பத்தி பேசணும்னா கவர்மெண்ட் எல்லாமே ஸ்டெப்ஸ் எடுக்க முடியாது. அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் பிரைவேட் பிளேயர்ஸ் தான் அவங்க இன்னோவேட்டிவா ரோல் பிளேயர்ஸா மாற முடியும். சோ அந்த கேஸ்ல பார்க்கும்போது மார்க்கெட் பொட்டன்சியல்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணோம்னா பிரைவேடைசேஷன் தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் எஃபிஷியன்சி, குவாலிட்டி அண்ட் காம்படிட்டிவ்னஸ் பத்தி பேசணும்னா பிரைவேடைசேஷன். ஏன்னா கவர்மெண்ட் ஒரே ஸ்டேட் மோனோபாலியா இருக்கும்போது காம்படிஷனே இருக்காது, அப்ப பெட்டர் விஷயங்களே கிடைக்காது. ஓகே, சோ மாதிரி எஃபிஷியன்டா ப்ராப்ளம்ஸ் இருக்கு. சோ இது ஒரு கிளாஸ் பார்த்துக்கலாம். ஓகே, இது ஒரு கிளாஸ் பார்த்துட்டு சோ பிரைவேடைசேஷன் how it can be conceptualized with respect to delegation. கவர்மெண்ட் எல்லாமே பண்ண முடியாது. சோ கவர்மெண்ட் வந்து ஒரு பார்ட் ஆஃப் த ஒர்க் பிரைவேட் பிளேயர்ஸ் கிட்ட கொடுக்குது. தட்ஸ் வாட் இட் வாஸ் a delegation. டெலிகேஷன் நான் பார்த்துப்பேன் ஆனா நீ பண்ணு. சோ கவர்மெண்ட் will keep the hold of responsibility where the private players will play the role of delivering the products and goods and services. கான்ட்ராக்ட் டிரான்ஸ்ஃபர் மூலமா. டைவர்ஸ்மெண்ட்ங்கிறது ஓனர்ஷிப்பை டைவர்ஸ் பண்றது. எல்லாமே வந்து இவன் வச்சுட்டு இருக்கிறது ஓனர்ஷிப் டைவர்ஸ் ஆச்சுன்னா ஆப்வியஸ்லி வந்து மெஜாரிட்டி ஸ்டேக் வந்து அவங்க சேல் பண்றாங்கன்னா கண்ட்ரோல் மாறுதுன்னா. டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு பிரைவேட் பிளேயர்ஸ் பீங் எக்ஸ்பான்ஷன் அண்ட் கிராஜுவலி கவர்மெண்ட் என்டிட்டியை வந்து டிஸ்பிளேஸ் பண்றது, இது எல்லாமே வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்ல. அண்ட் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், அப்போ பப்ளிக் என்டர்பிரைஸ் வந்து பிரைவேட் பார்ட்டிக்கு தரணும். ஸோ டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் டைவர்ஸ்மெண்ட் கிட்டத்தட்ட சேம் தான். டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது ஓனர்ஷிப் ஸ்டேக்கை பத்தி பேசுறது, இது வந்து மெஜாரிட்டி ஸ்டேக் வந்து கொடுக்கறத பத்தி பேசுறது. கிட்டத்தட்ட ஒரே விஷயம் ரெண்டு ஆங்கிள் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம்.
Let me finish it off. Inward foreign direct investment with respect to IFDI. Inward உள்ள வருது, அப்போ வெளியாளுங்க கிட்ட இருந்து உள்ள வருது. So it's an important in the process of development of a nation. Capital sourced for domestic sources. You can make a note of it. Capital sourced for domestic sources. It remains inadequate. நம்ம ஊர்ல இருக்கிற சோர்ஸ் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் பினான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பத்தல. அப்போ ஓவரால் டெவலப்மெண்ட்க்கு வந்து ஒரு தடையா இருக்கு. அப்ப இந்த கேப் ஃபில்லிங் என்ன பண்ணலாம் அப்படின்னு போது வித் ரெஸ்பெக்ட் டு டொமஸ்டிக் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பேசும்போது லிபரலைசேஷன் அண்ட் பிரைவேடைசேஷன் மொத்தம் பண்ணா பத்தாது. அப்போ இன்ஃப்ளோ ஆஃப் கேபிட்டல் கொண்டு வரணும். ஸோ எஃப்டிஐங்கிற கான்செப்ட கொண்டு வராங்க. சோ க்ளோஸ்ட் எக்கனாமி இருந்ததுன்னா நம்மளோட நேஷனல் ப்ரோக்ராம் பிரைவேடைசேஷன் மட்டும் ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னு சொல்ல முடியாது. அப்போ குளோபலைசேஷன் இருக்கும்போது நிறைய குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ இங்க எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டும் வர ஸ்டார்ட் ஆச்சு. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டும் வர ஸ்டார்ட் ஆச்சு. சோ ஃபாரின் ஃபண்ட் ஃப்ளோ ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஆப்வியஸ்லி அதனால எம்ப்ளாய்மெண்ட் சொன்ன இல்லையா, அதனால எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் ஆகுது. கார் வந்து நீங்க இம்போர்ட் பண்ணக்கூடாது, பட் இங்க இருந்து மேனுஃபேக்சர் பண்ணி உங்க பிராண்ட் நீங்க போட்டுக்கோங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா இம்போர்ட்டட் கார் ஆயிருதுல. சோ அந்த ஆங்கிள் ஓகே ஏகப்பட்ட ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. So ultimately it is described as, so what do you mean by FDI? There is a definition, a flow of capital investment to an enterprise in a nation by another enterprise located in different nation. Okay, outside investors நம்ம இதுல வாங்கணும். Please make note by having a majority stake in ownership. மெஜாரிட்டிங்கிறது மெஜாரிட்டி இல்ல, ஏன்னா 50% மேல போச்சுன்னா அது ஃபாரினோட கண்ட்ரோல போயிடும். அதனால மெஜாரிட்டிங்கிறது ஒரு பர்டிகுலர் மெஜாரிட்டி. அது என்னவா இருக்கலாம்னா 26% in some industries, 49% and up to 51%. That's not uniform for all sectors. ஓகே 51% மேல போச்சுன்னா அது இந்தியன் கம்பெனியே இல்ல. யூ அக்ரி வித் மீ? ஹோல்டிங் ஸ்டேட்டஸ் வேற ஒருத்தங்கிட்ட போயிடும். அப்ப அது இந்தியன் ஸ்டேட்டஸே இல்ல. அப்ப அப் டு 51% வரைக்கும். அதுவும் வந்து ஒவ்வொரு செக்டாருக்கும் ஒவ்வொரு மாதிரி கொண்டு வந்தாங்க. இன்னும் சொல்ல போனா ரியல் எஸ்டேட், லாட்டரி பிசினஸ், இந்த ஷிப்பிங், இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் வந்து ஸ்டேக்கே வாங்க முடியும். ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஸ்டேக் வாங்க முடியும். இப்போ பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாங்களா அதுல பண்ணலாம், பட் ரியல் எஸ்டேட் லேண்டா இருக்குல்ல அதுல வந்து நீங்க வந்து இன்வால்வ் ஆக முடியும். ஏன்னா அவன் லேண்ட வந்து எப்பவுமே எந்த அசட் வந்து எண்டே இல்லைன்னு பாத்தீங்கன்னா லேண்டு தான். நீங்க ஒருத்தர் வந்து லேண்ட் வந்து ஆக்கிபை பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, ஆக்கிபை பண்றது நியாயமா லீகலா ஆக்கிபை பண்ணீங்கன்னா ப்ராபப்ளி உங்களோட ஜெனரேஷன் மட்டும் இல்ல, உங்களுக்கு பிறகு 10, 15, 20, 25 ஜெனரேஷன் இருந்தாலும் இருக்கும். அன்லஸ் த கவர்மெண்ட் சேஞ்சஸ் த பாலிசி. ஓகே, ஒரு சில நேஷன்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா யூ கேனாட் ஓன் லேண்ட். தெரியுமா? துபாயில சைனா எங்கேயோ இருக்கு. யூ கேனாட் ஓன் சைனா, யூ கேனாட் ஓன் அ லேண்ட். லீஸுக்கு எடுத்துக்கலாம், நீங்க எடுக்கிறப்ப லீஸுக்கு எடுத்துக்கலாம், நீங்க அந்த ப்ராப்பர்ட்டியை டெவலப் பண்ணிக்கலாம். பட் ஒரு பர்டிகுலர் இது இருக்கு. அதே மாதிரி ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் தான் கட்டலாம்னு இருக்கு. அண்ட் வெளியில வந்து கட்டணும், ஒரு மரம் வைக்கணும், ஒரு வீட்டுக்கு ஒரு மரம் இருக்கணும். இதெல்லாமே இன்னும் இருக்கு. நம்ம நேஷன்ல வந்து மரம் வெட்டிக்கலாம் வீடை கட்டணும்னா. ஓகே சார், தட்ஸ் டிஃபரெண்ட். நான் தப்பா சொல்லல. நம்ம இந்தியா வந்து பாப்புலேஷன்ல ஹையஸ்டா இருக்கு, ஆனா யோசிச்சு பாருங்க இடமே இல்லையே. இந்த கல்ச்சர் ஏன் வரல? ஃபாரின்ல எல்லாம் வந்து அப் டு சர்டன் ஏஜ் பிறகு செப்பரேட் லிவிங், பேரண்ட்ஸோட இருக்க மாட்டாங்க. ஒரு வீக்கெண்ட் அந்த மாதிரி பேரண்ட்ஸோட வந்து இருப்பாங்க. ஒரு பர்டிகுலர் ஏஜ் பிறகு தனியா போயிடுவாங்க. நம்ம ஊர்ல போக முடியாது, ஏன்னா அங்க இடம் இல்லை வீட்டுக்கு. லேண்ட் வேணும்ல, இடம் வேணும்ல. அப்ப கவர்மெண்ட் வந்துட்டு இது இருக்கணும் உங்க இடம் நீங்க ஓன் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். கவர்மெண்ட் எங்கேயோ நல்ல குரோத்ல போகும். இப்ப எல்லாருமே வந்து நான் இருக்கிறதுக்கு ஒரு வீடு அப்படின்னு நினைக்கிறது பதிலா என் பசங்க என் பேர பசங்க அப்படின்னு நினைச்சு 4-5 வீடு கட்டி வச்சு என்ன பண்றீங்க? நீங்களே யோசிச்சு பாருங்க, இருக்க போறீங்களா? ரெண்டுக்காக போறீங்க எதுக்கு? Okay, so it's always limited a bone of contention and it's multi-branded retail. So now நீங்க பாத்துக்கலாம் classic examples. Few sectors, yes, as I was telling, it's prohibited. Government route, which means நீங்க கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். ஆட்டோமேட்டிக் ரூட், which means நீங்க பெர்மிஷன் வாங்க வேண்டாம், இந்த மாதிரி பண்றீங்கன்னு சொல்லி இன்டிமேஷன் கொடுத்தா போதும். அட்டாமிக் எனர்ஜி, லாட்டரி, கேம்பிளிங், பெட்டிங், சிட் ஃபண்ட்ஸ், நிதி கம்பெனி பத்தி நமக்கு தெரியும். அக்ரி, ரியல் எஸ்டேட், ஹவுசிங், டிரான்ஸ்பரபிள் டெவலப்மெண்ட் ரைட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டொபாக்கோ அண்ட் சிகார் பிசினஸ், இதெல்லாம் வந்து ப்ரொஹிபிட்டட். நோ, யூ கேனாட் என்டர். ஓகே, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க இல்லையா, அவங்க வந்து இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் சொல்லுவோம். அவங்க பேரு இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். அவங்க எங்க இருக்காங்கன்னா ஃபாரின்ல இருக்கிறாங்க. அதனால ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். எங்களோட வேலையே வந்து என்னவா இருக்கும்னா இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ சப்ஸ்டான்ஷியல் இன்வெஸ்டபிள் ஃபண்ட்ஸ்ல இன்வால்வ் ஆகுறது தான். சோ தே ஆர் ரெஜிஸ்டர்ட் அப்ராட், ஏன்னா பேரே ஃபாரின் தானே. சோ அவங்க இவங்கதான் இப்படி இருக்க முடியும், இவங்களோட நெட்வொர்க் இவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு பர்டிகுலர் நார்ம்ஸ் இருக்கும். அந்தந்த கண்ட்ரியோட நார்ம்ஸை ஃபாலோ பண்ணலாம். இப்ப நம்ம ஊர்ல வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், பப்ளிக் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி அவங்க ஊர்ல இருக்கிறவங்க. சோ அவங்க வந்து ஈக்விட்டி மார்க்கெட்ல என்டர் ஆவாங்க. ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ், பென்ஷன் ஃபண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் என்டர் ஆவாங்க. ஸ்ட்ராங் ரிசர்ச் டீம் இதுக்காக உட்காந்து எந்த இதுல வந்து எந்த ஈக்விட்டி மார்க்கெட்ல வந்து ஸ்ட்ராங் ரிட்டர்ன் கிடைக்கும், கேபிட்டல் growth, ரெவென்யூ growth, இதெல்லாமே பார்க்கணும். ஓகே, so whenever the market reaches a peak and starts declining thereafter, these funds will move
நேஷன் டு அனதர் நேஷன். ஒரே நேஷன்ல இருக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க பேரே இன்வெஸ்ட்மெண்ட் தானே. அப்போ ஒரே நேஷன்ல இருக்கணும்னு பார்க்க மாட்டாங்க. தென் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரம் அப்ராட், ஃப்ரம் இந்தியா டு அப்ராட். ஓகே, சோ நம்ம ஊர்ல இருந்து அவுட் சைட் போறது. சோ குளோபலைசேஷன்ங்கிறது அவங்க ஊர்ல இருந்து நம்ம ஊருக்கு வரதுல, நம்ம ஊர்ல இருந்து அவங்க ஊருக்கு போறதும் டிஸ்கஸ் பண்ணாங்க. சோ திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பாரதி ஏர்டெல். நீங்க பார்க்கலாம் இது. சோ ஏர்டெல் கம்பெனி அண்ட் ஜஸ்ட் 2 லைன் தியரி தான், மிச்சம் எக்ஸாம்பிள் நீங்க பாத்துக்கலாம். சோ தட்ஸ் அபவுட் திஸ் டாபிக்.